மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் சென்னை வந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்போம். பாஸ்கரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கரன். தமிழகத்துல இந்த ஈரப்பத நெல் என்பது 17% 22% விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்வதற்குண்டான நடவடிக்கையாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில மத்திய குழு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. நெல்லுடைய ஈரப்பத அளவை 17% இருந்து 22% அதிகரிக்க தொடர்பான நேரடி கள ஆய்வை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த குழு சென்னை வந்திருக்கிறது. சென்னையில வந்திருக்கக்கூடிய முதல் குழு நேரடியாக காஞ்சிபுரத்துக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு நெற்பயிர் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஈரப்பதத்தின் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அதனுடைய அறிக்கையை மத்திய உணவுத்துறைக்கு சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் 17% அதிகமாக 22% வரை நெல்லினுடைய ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அனுமதியை மத்திய அரசு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த மத்திய குழுவுடைய வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதே போல டெல்டா பகுதிகளுக்கும் மாவட்டங்களுக்கும் சென்று மத்திய குழு என்பது இன்று ஆய்வுகளை தொடங்க உள்ளது. 3 நாட்கள் ஆய்வுக்கு பிறகு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.